ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி அவங்களோட மைண்டில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இல்லைங்க உங்களை பற்றி என்ன தான் திங்க் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Patience, okay. Compromise. Misa. Silence. Experiencing, okay. Change. Outsider. Control. Transformation. Harmony, okay. Courage. Celebration, okay. So bottom of the deck, animals. Sun, okay. Ten of Pentacles, Hierophant, Nine of Pentacles, Devil, Star, Communication card, Eight of Wands, Two of Wands, Page of Swords, Four of Wands, Five of Pentacles, Seven of Pentacles, Wheel of Fortune, okay. Goodness. And then இன்னைக்கு வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்டில் ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, தென் அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, ஸோ என்னதான் திங்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் தான் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, ஓகே. ஜெர்னல் ரீடிங் ஆகும், ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஓகே. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து எத்தனையோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் நீங்கள் வந்து பெயின் அனுபவிச்சிருக்கலாம். அது மென்டலியாக இருக்கலாம், அது வந்து எமோஷ்னலியாக இருக்கலாம். பட் நீங்கள் பெயின் அனுபவிச்சிருக்கணும், இல்லைங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க இந்த போஸ்டோட கேரக்டரை வச்சா இருக்கலாம். தென் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் நீங்கள் 110% ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு செடி வந்து ஒரு பாறையோட இடுக்கில் வந்து க்ரோ ஆகிருக்குது. ஸோ ஒரு பாறை, ஒரு கல் மாதிரி ஒரு பாறை, அந்த ஒரு பாறையில் ஒரு செடி க்ரோ ஆகுறதுங்கிறது ரொம்ப அது எஃபெக்டிவான ஒரு விஷயம் ஆகும். சப்போஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் 110% எஃபர்ட் கொடுத்துட்டு உண்டு. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்றைக்கி க்ரோ ஆகிட்டு உண்டு. மேபி அது உங்களுக்கு மனசில் ஆகாமல் இருக்கலாம், பட் ஷோராக க்ரோ ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துட்டு உண்டு. பட் கரண்ட்லி நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆனது நினச்சிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் அப்போஸ் இருக்கிற பர்சனும் ஒரு எஃபோர்ட் கொடுக்கல, தென் நம்மளும் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அப்போ ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா அது நெவர் கிடையவே கிடையாது.
இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு நோக்கான சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் இன்ச்சாக க்ரோ ஆகிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். எஸ் அப்கோர்ஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் ஹாப்பினஸ் இருக்கும், வலி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சேடான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் 2 பேரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, 2 பேரோட ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஈக்குவல் எமோஷன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்து டயர்டாகி நீங்கள் மட்டுமே கஷ்டப்பட்டு உண்டு. அப்போஸ் இருக்கிற போர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துட்டு இல்லை, இல்லைங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுத்துட்டு இல்லை, இல்லைங்க உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். அப்போது ரிலேஷன்ஷிப்பில் அப்போ உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் ஒரு ஆள் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் ஒரு சக்ஸஸ் வந்து காண முடியாது. ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது 2 பேருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். மேபி உங்களுக்கு கரெக்டான ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம், ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த தாட்ஸ் வந்திருக்கலாம், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகலாம். அப்படி இல்லைங்க உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயின் ஆகிருக்கலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் நின்று ஒரு சக்ஸஸ் இல்லை, தென் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆனாலும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு தோட்டில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் நான் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை உனக்கும் இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா பார்க்கலாம், இல்லைங்க உனக்கும் இதில் ஈக்குவல் வேல்யூ இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைங்க நீயும் ஒன்று எஃபோர்ட் கொடுக்குறியா பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தாட்டோடு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு வெரி குட். ஓகே, இது அடிப்பொழியான எனர்ஜி. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷனை யாராக நிற்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் இல்லைங்க இன்றைக்கி இந்த ஒரு வைப்ரேஷன் வரீங்களா அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, ஷோராக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகி 5 months இருக்கலாம், இல்லைங்க 8 months இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்போட ஒரு சக்ஸஸ் வேணும், இல்லைங்க ஒரு சக்ஸஸ் நான் பார்க்கணும். அதுக்காக ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிற வரைக்கும் ஒரு சக்ஸஸும் இல்லை, மூவ் ஆன் ஆகி போனாலும் ஒரு சக்ஸஸ் கிடையாது. ஆப்போசிட் இருக்கிற போஸ்டில் ஒன்று ஆக்ஷன் எடுக்கல. எனி டைம் நம்ம மட்டுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறனால ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் சக்ஸஸ் எட்டாது. அவனும் கூட ஆக்ஷன் எடுக்கட்டும், அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த ஒரு தாட்டோட நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. பட் கரண்ட்லி உங்களுக்கு இவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கான்னு எனக்கு கேட்டால் ஷூராக உண்டு. உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் பேஷன்ஸ் ஒரு பேஷன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு உண்டு. ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் ஆசைப்படுறோம், அதுக்கு கரெக்டாக நமக்கு பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டைமில் தான் நம்மக்கிட்ட வந்து சேருமே தவிர கும்மியாக மறைஞ்சாலும் இல்லைங்க தலைகீழ தொங்குனாலும் கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. நம்ம சொல்லுவோம் நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டு தப்பு கிடையாது. பட் அது நம்ம கையில் வந்து செய்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, இல்லைங்க ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இல்லைங்க யூனிவர்ஸ் ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேஷன்ஸோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. மேபி இதில் வந்து யாராவது என்ன சொல்கிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, வீடியோ பார்க்குறீங்களே மேபி யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் பேஷன்ஸோட கூட வெயிட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்க போது நம்ம சொல்லலாம். ஆண்டவே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். தென் இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன்லையும் நீங்கள் வந்து மேபி இந்த செப்பரேஷனில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குறீங்க நான் சொல்லுவேன். என்ன எஃபோர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு எஃபோர்ட் கொடுக்குறீங்க நான் சொல்லுவேன். மேபி லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம், இல்லைங்க இன்னும் ஒர்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைங்க ப்ரேயர் பண்ணலாம். ஏதோ ஒன்று நீங்கள் இந்த செப்பரேஷனில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனிவே நீங்கள் அப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னா வெரி சூன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்க போது நம்ம சொல்லலாம். தென் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி கரண்ட்லி என்ன திங்க் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, 2 பேருக்கு ஷோராக டிஃப்ரென்ஸ் உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கலாம், கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க மேரிட்டல் அஃபர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. தென் இந்த ஒரு மேபி எனக்கு என்ன தோணுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறது வரைக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வேல்யூ கொடுக்குறது வரைக்கும் மேபி இவருக்கு உங்களோட வேல்யூ வரத்து மனசிலாகிட்டு இல்லை நான் சொல்லுவேன். பட் என்றைக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வரணும்னு ஒரு தாட்டோடு நீங்கள் என்றைக்கு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டோ அன்னிலேருந்து உடனே இவருக்கு உங்களோட வேல்யூ வரத்து மனசிலாகிட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இவருக்கு நீங்கள் கூட இருக்கும்போது உங்களோட வேல்யூ வரத்து மனசிலாகிட்டு, பட் இந்த செப்பரேஷனில் இவருக்கு வேல்யூ வரத்து மனசிலாகிட்டு உண்டு நான் சொல்லுவேன். என்னன்னா இவருக்கு ஆக்சுவலி ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது.
இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. நான் தனியான, எனக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, என் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் புரிஞ்சுக்க யாரும் இல்லை, நான் தனியாக ஆக்கப்பட்டேன், இல்லைங்க எல்லாம் இருந்தும் நான் அனாதை ஆகிட்டேன், இல்லைங்க இவருக்கு மேபி இவர் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சொசைட்டி இருக்கலாம், அபூண்டன்ஸ் என்ன அபூண்டன்ஸ் இருந்தாலும் இவருக்கு மனசுக்குள்ளே எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை. ஒரு லைஃப் மேபி இவர் ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைங்க என்ன இருந்தால் இவருக்கே தோட்டணும்னா ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம், பட் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேனா, இல்லைங்க ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பியோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் முன்னோட்டு போகிறோன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏதோ லைஃப் போயிட்டுருக்கு, நான் போயிட்டுருக்கேன், பட் அது ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த ஒரு தோட்டங்கிறது இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் அந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் சொல்லுவேன். இந்த செப்பரேஷன் இஸ் ஷியோர் இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸிங் நமக்கு கார்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்லி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் வந்து அதில் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், அது நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இல்லைங்க இப்போ நோ கார்னர் சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம், இல்லைங்க ஒன் சைட் லவ்வும் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருத்தங்க வந்து எத்தனையோ வாட்டி யோசித்து தூக்கம் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனையோ வாட்டி யோசித்து தயங்கி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு போர்ஷன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுத்துட்டு அது ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு. பட் கரண்ட்லி இவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா கரண்ட்லி எனக்கு எடுத்து கரண்ட்லி செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஸோ இவர் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வேல தான் இவர் உங்களை கரண்ட்லி பார்க்குறாரு. ஓகே, நீங்கள் கரண்ட்லி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, பட் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் விழுந்து நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இவர் உங்களை பாசிட்டிவாக பார்க்குறாரு, நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, செல்ஃபோ பண்ணுறீங்க, உங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க, அது இவர் ஃபீல் பண்ணுறாரு கரண்ட்லி. ஓகே, ஸோ அது வரைக்கும் மனசாயிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு லோன்லினஸ் மேபி நீங்கள் ஃபைட் போட்டிருக்கலாம், அடி வச்சுருக்கலாம், இல்லைங்க சந்தோஷமாக இருந்துருக்கலாம். பட் நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் இவருக்கு உங்களோட வேல்யூ வரத்து மனசில் இல்லை, இல்லைங்க இவருக்கு ஒரு லோன்லினஸ்ஸும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு நீங்கள் மூவ் ஆனால தான் இவரை விட்டு நீங்கள் இல்லைங்க உங்களோட சைலண்ட் இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இல்லாத ஒரு ஆப்ஷன்ஸு நீங்கள் மூவ் ஆனனால தான் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, இவருக்கு மனசில் ஆகிட்டு. இப்போ கரண்ட்லி இவர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு, டைம் சேஞ்ச் ஆகிட்டு, நீங்களும் சேஞ்ச் ஆகிட்டு. கரண்ட்லி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. இவர் இப்போ உங்களை பார்க்குற விதம் எப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டட் ஆகும். ஓகே, அவங்க செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, கெரியரில் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஓகே உங்கள் லைஃப்பில் ஓகே இன்னும் உங்களால் வாழ்ந்துட முடியும், இல்லைங்க சந்தோஷமாக ஜெயிக்க முடியும். இவர் உங்களை பாசிட்டிவாக தான் பார்க்குறாரு. ஓகே, தென் என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் எத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி என்ன சொல்கிறது, அது அவுட்டர் எஃபோர்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க இன்னர் எஃபோர்ட்டாக இருக்கலாம். கரண்ட்லி இந்த ஒரு உங்களை எத்தி பிடிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும் இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் உண்டு. ஏன்னா இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் லோன்லினஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இங்கே என்ன அப்படின்னா இவர் ட்ரை பண்ணுறாரு, பட் இங்கே ஒன்று நடக்கல நம்ம சொல்லலாம். ஏன்னா கரண்ட்லி கர்மா ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகே, இவருக்கு இப்போ மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எத்தனை மாத்திரம் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வலி வேதனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் மனசில் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இப்போ நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ இவருக்கு அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் இவரால் அது முடியாத சுச்சுவேஷன். மேபி ஏதோ எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், எல்லா எஃபோர்ட்டும் ஃபெயில் ஆகிருக்கலாம். அது மேபி ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சரி பண்ண அதை நினச்சி எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு இன்னர் எஃபோர்ட் இவர் கொடுத்துட்டு, பட் எல்லா எஃபோர்ட் இங்கே ஃபெயில் ஆகிட்டு உண்டு. இவர் எத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறார். மேபி இவருக்கு இப்போ மனசில் நீங்கள் ஸ்டார் ஆகணும், இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு. இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா நீங்கிறது வந்து யாருக்கும் பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர். இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் மனசில் ஆகிட்டோம். அப்போ இந்த ஒரு போஸ்ங்கிறது மொத்தத்தில் ஒரு ஸ்டார், இவங்க யாருக்கும் பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு மட்டும் வளைஞ்சு நிலைஞ்சு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உண்டு. பட் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, பட் இந்த செப்பரேஷனை நான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியலை. இவருக்கு மனசில் ஆகிட்டு நீங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்டார்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி நீங்கள் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக பிடி கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ மனசில் ஒரு போஸ்டர் நினச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு போஸ்ட்னா நீங்கள் இருக்கலாம். அது இவருக்கு இந்த செப்பரேஷனை மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவங்க எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு உண்டு, இவருக்கு இது மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே,
தென் எனக்கு இது இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் ஆகுது, கரண்ட்லி மேபி இவர் ஃபாஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி உங்கள் 2 பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இவர் ஆக்சுவலி கண்ட்ரோலிங் கேரக்டர் ஆகும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும், இல்லைங்க ரொம்ப ஸ்டப்பான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஃப்யூச்சர் இல்லை, கிளாரிட்டி இல்லை, மேபி உங்கள் 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேபி மேரிட் லவ்வான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நீங்கள் காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் கண்டுக்காமறதுக்காக ரீசன் என்ன அப்படின்னா, இவரோட மைண்டில் என்ன இதில் என்ன தான் நம்ம எஃபோர்ட் கொடுத்தாலும் இதில் இது ஃப்யூச்சர் கிடையாது. ஓகே, தென் நம்ம என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இவரை பொறுத்த மாதிரி கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர்னால ஆக்சுவலி இவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியில் இருக்கட்டும், எல்லோரும் இவரோட கண்ட்ரோல் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்கிறது எப்போவுமே வந்து அவங்க ஒரு நேம் கான்சியஸ், அவங்க நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேபி இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, இல்லைங்க இவங்க நேம் ஏதோ டேமேஜ் ஆகி போச்சு, இவங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்க நீ என்ன பெரிய ஆளா, யாரும் இவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால இந்த ரிலேஷன் டிஃப்ரென்ஸ் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு ஃப்யூச்சர் கிடையாதுன்னு தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்காம. பட் இப்போ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, உங்கள் 2 பேருக்கும் வந்து காஸ்ட் ரிலீஜன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபேமிலி எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு, ஸ்ட்ராங்காக ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் என்ன இவருக்கு இப்போ மனசிலாகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஓகே, நான் எனக்கு எத்தனையோ தூரம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்லாம் எத்தனையோ தூரம் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். பட் எத்தனையோ தூரம் வந்து மேபி ஃபேமிலிக்காக ஒதுக்கி வச்சுருக்கலாம், இல்லைங்க சொசைட்டிக்காக ஒதுக்கி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இவர் ஒதுக்கி வச்சுருக்கலாம். பட் இப்போ இவர் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம், எத்தனையோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வேணான்னு ஒதுக்கி வச்சாலும் ஓகே, எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், எனக்கு அந்த ஒரு பர்சன் மேலே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பட் இப்போ நான் படுற பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், அது எனக்கு தானே மனசில் ஆகுது. அதை நான் சொசைட்டிக்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ சொல்லி மனசிலாக்க முடியாதுல்ல. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறது, நம்ம நினச்சிட்ருக்கோம், இங்கே ஒவ்வொருத்தவங்களோட பாத் வேறு, பயணங்கள் வேறு, யாரு கூட கம்பேர் பண்ணாதுங்க தயவு செஞ்சு. ஏன்னா எல்லாரும் கூட லைஃப் இங்கே வந்து எல்லாருக்கும் சேம் கிடையாது, டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன சொல்கிறது, மேபி ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆன உடனே ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலாம், நல்ல ஒய்ஃப் கிடைக்கலாம், அவங்க லைஃப் ஸ்மூத் ஓயினாக போகலாம். சிலவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு மேரேஜ் ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு டாக்ஸிக்காக இருக்கலாம், தென் செகண்ட் லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கலாம். இல்லைங்க ஒரு சிலவங்களுக்கு மொத்தத்தில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாமலே தனியாக வாழலாம், ஒரு சிலவங்க மேரேஜ் ஆகாமலே வாழலாம். டோட்டலாக நம்ம சொல்ல போயாச்சுன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்களோட பாத் வேறு, பயணங்கள் வேறு, யாரு கூட கம்பேர் பண்ணாதுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இவருக்கு மனசில் ஆகிட்டு என்னதான் அது சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எனக்கும் அவங்களுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எனக்கு அவள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இல்லைங்க ஏன்னா நானும் எத்தனையோ தூரம் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நான் ஒதுக்கி வச்சாலும் எனக்கு அவள் இல்லைங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீஷனே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அவள் இல்லைங்க, எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. அப்போ இவருக்கு மனசிலாயிட்டு உண்டு, ஓகே உனக்கும் எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீ நானும் கூடி சேரும் போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. உன்னை விட்டுட்டு எனக்கோ இல்லைங்க என்னை விட்டுட்டு உனக்கோ ஜீவிக்க முடியாதுன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதுக்கு காரணம் உங்களோட செல்ஃப் லவ்வாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் மூவ் ஆனதுக்கான ஒரு ரியலைசேஷனாக இருக்கலாம். பட் இவருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ கரண்ட்லி இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ அதனால தான் இந்த சம்திங் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்னால தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தீங்களா, இல்லைங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் உண்டு, வேல்யூ எடுத்து மனசில் ஆகிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் உங்களை 24/7 சேசிங் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ, இல்லைங்க ஏதோ ஒரு வேலை உங்களை சேசிங் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்குது. ஓகே, ஒரு சைடு நீங்களும் க்ரோ ஆகிட்டு உண்டு, ஒரு சைடு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கும் உங்களோட வேல்யூ பர்த் ஃபீலிங்ஸ் எமோஷன் மனசில் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் பெயின் அனுபவிச்சிருக்குன்னு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், நமக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். என்ன இவருக்கு ஒரு ஹார்மோன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது, இவருக்கு ஒரு ட்ரீம் உண்டு, ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும், இவருக்கும் ட்ரீம் உண்டு. இவருக்கு கரண்டே நிறைய விஷயங்கள் மனசிலாகிட்டு உண்டு. இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்னென்னா, எத்தனையோ வாட்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு நீ எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைம்லாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நின்றுட்டு. பட் எனக்கு இப்போ கரண்டி எனக்கு மனசிலாகிட்டு நீயும் நானும் சேரணுங்கிறது அது யூனிவர்ஸ் பிளான் ஆகும், ஆல்ரெடி விதியாகும். ஓகே, அதனால தான் எத்தனையோ வாட்டி நான் அவாய்ட் பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்தாலும் எனக்கு உன் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அப்போ நீயும் நானும் சேரணுங்கிறது விதி, என் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் உன்னை இக்னோர் பண்ணாலும் மறுபடியும் நான் அதே இடத்துல வந்து நிற்கிறேன்
இவருக்கு மனசில் அதனால தான் நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஓகே, கரண்ட்லி நீங்கள் எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சரி, ஓகே, கரண்ட்லி சைலண்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, கரண்ட்லி இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இவருக்கு மைண்டில் இப்போ வந்து இவருக்கு இந்த செப்பரேஷன் உங்களுக்கு வேல்யூ எடுத்து மனசில் ஆனாலும் அவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கர்மா மீன்ஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா ஒரு ஆள் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு ஆள் கல் மாதிரி நிற்கும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மனசாக இருக்கட்டும், அது ஹார்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கும். அது இவருக்கு இந்த செப்பரேஷன் இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு மனசில் அது இன்னர் வேவ்ஸாக இருக்கட்டும், அவுட்டர் வேவ்ஸாக இருக்கட்டும், இவர் எஃபோர்ட் கொடுத்து இங்கே இவருக்கு ஒன்றும் நடக்கலை நம்ம சொல்லலாம் கரண்ட்லி. ஓகே, தென் என்ன சொல்கிறது, ஓகே, தென் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கரண்ட்லி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா உங்களோட க்ரோவாக இருக்கட்டும், உங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதா இருக்கட்டும், இவர் ஆக்சுவலி பார்த்துட்ருக்காரு, அதை ரசிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி சேஞ்ச் ஆகி போச்சு, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி போச்சு, டைம் சேஞ்ச் ஆகி போச்சு, ஆப்போசிட் இருக்கிற போஸ் சேஞ்ச் ஆகி போச்சு. நம்ம இல்லாட்டில் அவங்க ஹாப்பியாக இருக்க படித்தாச்சு, நம்ம இல்லாட்டில் அவங்களால ஹாப்பியாக வாழ முடியும். நான் இல்லை என்னென்னு போய் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, இல்லைங்க நான் இப்போ ஆக்ஷன் எடுத்தால் சரி ஆகுமா? ஏன்னா அவங்க இப்போ அவைலபிள் இல்லைல்ல. இப்போ அவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு காரியம் உண்டு. அப்போ இவருக்கு டவுட் ஆக ஆக்சுவலி இப்போது நீங்களும் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது சரியா இல்லையா? ஆக்சுவலி கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் இவருக்கு உண்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான ஒரு சந்தோஷங்கள் இருந்தாலும் இவரோட கண்ணுக்கு தெரியுது மேபி இவர் நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கலாம். இது சரி ஆகுமா? அப்போ இவருக்கு மொத்தத்தில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டாமல் திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக போகிறது இவருக்கு பெட்டர்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. தென் இன்னொரு விஷயம், இவர் ஆக்சுவலி மெசேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகே, மெசேஜ் பண்ணணும் ஒரு தாட்ஸ் உண்டு இவருக்கு. கரண்ட்லி உங்களை மெசேஜ் பண்ணணும். பட் நீங்கள் இவரோட பார்வைக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் என்னென்னா நீங்கள் அவைலபிள் இல்லை. அப்போ இவரோட மைண்டுக்கு தோன்றணும் அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம அவங்களோட லைஃப்பில் என்ட்ரு ஆகாத அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த டைமில் நம்ம போய் ஒரு காலையில் ஒரு மெசேஜோ நம்ம பண்ண நம்மளை இக்னோர் பண்ணிவிடுவாங்களோ. ஸோ அந்த ஒரு தாட்டும் உண்டு. நம்மளை வந்து ஏன்னா கரண்ட்லி இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இவருக்கு மெசேஜ் பண்ண ஒரு தாட் உண்டு. பட் நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுவீங்களோ, இல்லைங்க நீங்கள் வந்து இல்லை எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிடுவீங்களோ, இல்லைங்க என் மனசில் நீங்கள் இல்லைன்னு அந்த ஒரு பேடியும் உண்டு இவருக்கு ஆக்சுவலி. ஸோ என்ன இருந்தாலும் இவருக்கும் ஆக்சுவலி இவரோட மைண்ட் இருக்குன்னு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆனால் கொள்ளலாம். ஏன்னா இவர் இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செப்பரேஷன் உங்களோட வேல்யூ வரட்டு மனசில் ஆகிட்டுன்ட்டு நீங்கள் எத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ உனக்கும் எனக்கு எத்தனையோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் நீயும் நானும் கூடி சேரும்போது அது காஸ்ட் ரிலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீ நானும் கூடி சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இவருக்கு தாட் உண்டு. தென் இதில் ஒரு சேஞ்ச் வேணும், இந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இவர் கரண்ட்லி கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி லேர்ன் பண்ண விடுங்க. அவங்க லேர்ன் பண்ணட்டும். லேர்ன் பண்ணாத உங்களுக்கான ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் கரண்ட்லி என்ன கோபத்தில் இருந்தாலும் சரி இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். நமக்கு காம்ப்ரமைஸ் கார்டு வந்துட்டு இவர் உங்களை சமாதானப்படுத்துவாங்க. ஓகே, இல்லைங்க இவரோட காரியங்களை சொல்லி மனசிலாக்கி உங்களை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து டைம் எடுத்துக்கலாம். ஓகே, அது நீங்கள் இருக்கிற வைப்ரேஷனை பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் ஆக்ரி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு இப்போ ஆக்சுவலி எல்லாருக்குமே இருக்க தோட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லை, இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க என்னால் முன்னோட்டு ஜீவிக்க முடியாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மாவோட வயசுலேருந்து வரும்போதே கொண்டா வந்து அவங்கள ஓகே எல்லாம் நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் தானே கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் இவங்களை கொண்டா போகிறோம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஒரு தோட்லேருந்து என்றைக்கு நீங்கள் வெளியே யாரும் இல்லாட்டிலும் ஐம் ஹாப்பி, யாரும் இல்லாட்டில் என்னால் வந்து என்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியும், யாரும் இல்லாட்டில் என்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும், அந்த ஒரு தோட்டுக்கு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ ஸோ அன்றைக்கி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். யாராவது இந்த வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டிவைனிங் டைமில் இறங்கிட்டு நம்ம சொல்லலாம். உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் ஆண்டவே நம்ம சொல்லலாம். ஓகே,
கரண்டே ஆள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேபி புதுசாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் அங்கேருந்து ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஒரு ட்ரீம் காண்றாங்கன்னு சொல்லணும். என்னதான் சில டைமில் வேலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் நமக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிச்ச பர்சனை பற்றி நானும் அவளும் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லைங்க நானும் அவளும் ஒன்றா ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறீங்க, 2 பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை ஆள் ஆக்சுவலி நினச்சி அதில் ஒரு ஹாப்பினஸ் காண்றாங்க நம்ம சொல்லலாம். ஒரு செப்பரேஷன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம்ல நீயும் நானும் எந்த இடத்துக்கு போனால் கொள்ளலாம், அப்போ ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை நினச்சி ஆள் பகல் நம்ம காண்றாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகே. என்ன இருந்தாலும் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆள் சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணும், இவர் மேபி நீங்கள் நினைக்கலாம் ஆப்போசிட் பர்சன் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுக்கல நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. இவர் ஆக்சுவலி எஃபோர்ட் கொடுத்துட்டு இவர் மனசிலாகிற விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு எது எத்தி பிடிக்கும் இவருக்கு. அதனால் எனக்கு ஆக்சுவலி இவர் மேபி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இவர் மேபி ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கலாம். நீங்கள் ஏதாவது இவருக்கு கால் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ஒரு பிளான் போட்டு ஏதாவது உங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கலாம். பட் இவருக்கு நீங்கள் பிடி கொடுத்துட்டில்ல கரண்ட்லி. ஸோ அதனால தான் இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்து இவருக்கு மனசில் ஆகிட்டு, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் நமக்கு இதுதான் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ண விஷயங்கள். தென் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கரண்ட்லி இவர் உங்களை பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க, ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாராக அவங்கள பார்க்குறாங்க. இவரோட செப்பரேஷன் உங்களோட வேல்யூ வர்த்து இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இது யாருக்கு ரெஸ்லேட் ஆகும் எனக்கு தெரில. பட் யாருக்கா ரெஸ்லேட் ஆகுது அப்படின்னா இதை ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங் கிளைம் பண்ணுங்கள். ஓகே. தென் நமக்கு நீங்கள் இம்போர்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்க்கலாம். ஓகே. T லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் அவங்களுக்கும் ஃபஸ்ட் நேமோ மிடில் நேமோ லாஸ்ட் லெட்டரோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. TOAR. ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44 ஏஜ் இருக்கலாம் மேபி ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம். ஓகே. ஸோ 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 555 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 555 நம்பருங்கிறது உங்களுக்கு அது இது குறிக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. மேபி கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம். 555 நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு எங்கே சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே. தென் இம்பார்ட்டண்டான நம்பர் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். ஓகே. 13 important, 17 important. Okay. Then 17 angels numbers important, 15 important, 19 important. Okay. Then important month பார்க்கலாம். February important, March important, April important, May important, June important, July important, August important, September important, October important. ஓகே. ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கும் டேட்டாக ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட்டே தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.